ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லும். என்ன பழமொழி சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஆடத் தெரியாதவ தெருக்கோணம்னு சொல்லுவாளாம். அதாவது அது வேறு மாதிரி ஒரு பழமொழி வரும். சரி, நம்ம வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனா நான் சொல்கிறேன். ஆடத் தெரியாத என்ன பண்ணுவானா, இத்தினியோடு தெரிஞ்சவங்க திறமை இருக்கவங்க ஒரு 10க்கு 10 இடமா இருந்தாலும் அவங்க தொழிலை நேசித்து ஆடணும் அப்படிங்கும்போது ஆடிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆடவே தெரியாதவன் என்ன சொல்லுவானா, ஐயோ இந்த தெரு என்ன இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதிலெல்லாம் எனக்கு ஆட வராது அப்படின்னு சொல்லுவானாம். இந்த பழமொழியை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கறியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் செவரொட்டி என்னென்ன நான்வெஜ்ஜோ எல்லாமே வீடியோ போட 10 மணிக்கு போவார். போயிட்டு என்ன இருக்கோ என்கிட்ட ஃபோன் பண்ணுவார். என்னப்பா வேணும் பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வாயாம்பே. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினா அந்த கடையில் மட்டும்தான் நான் வாங்குவேன். இப்போ மெடிக்கல் இருக்குது, எனக்கு வந்து இந்த நேத்தெல்லாம் பாருங்கள் தொண்டை அப்படியே புண்ணு மாதிரி வலிச்சிச்சு, நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு. சரிண்ணா அந்த அண்ணங்கிட்ட போனேன், அண்ணன் தொண்டை ரொம்ப கட்டிக்கிச்சு, இந்த மாதிரி கூலிங்காக வந்து ஒரு ஜூஸ் குடிச்சேன்னா, ஏக்கா உனக்கு பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன் கூலிங்காக குடிக்காதீங்க நீ ஏக்கா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வருஷம் நான் மதுரையில் வந்ததுலேருந்து அந்த ஒரே ஒரு மெடிக்கல் திருநகரில் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு மெடிக்கலில் ரொம்ப ராசியானவர், நல்ல ராசியானவர். என்ன சொல்லி நம்ம மாத்திரை கேட்குறோமோ 2 நேரம் தான். மற்ற மாதிரிலாம் வந்து 4 நாளைக்கு சாப்பிடுங்க 5 நாளைக்கு சாப்பிடுங்கன்னு வியாபாரத்துக்காக பார்க்க மாட்டார். எங்களுக்கெல்லாம் கொடுத்தா 2 நேரம் தான். நேரத்தில் 1 நேரம் கேட்டாக்கா, அந்த 1 நேரம் சேராது 2 நேரம் போடுக்கா, சளி இருக்கான்னு சொல்லி விவரமாக கேட்டு சூப்பராக வந்து நல்லபடியாக ஒரு நல்ல மனசோட நல்ல மாத்திரை கொடுப்பார். நான் எப்போ போனால் அந்த கடையில் யார் இருந்தாலும் நான் மாத்திரை வாங்க மாட்டேன், அந்த அண்ணங்கிட்ட மட்டும்தான் வாங்குவேன். அதே மாதிரி இவர் இந்த சுகர் மாத்திரை, மதப்பு மாத்திரை, அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன மாத்திரைங்கிறது வந்து அட்டை கொண்டுட்டு போகாமே அவருக்கு தெரியும். அவர் வந்து எங்களுக்கு கொடுத்துருவார். அப்படிங்கிற மாதிரி எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி அவருக்கு தெரியும். அந்த ஒரு மெடிக்கலில் தான் நாங்கள் மாத்திரை வாங்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இ-சேவை மையம்னு ஒரு இடம் இருக்குது. நான் எப்போவுமே அங்கே தான் போவேன். என்னென்ன தேவையோ என்னென்ன இது இருக்குதோ சந்தேகம் இருக்கோ அங்கே தான் கேட்பேன், அவங்க சொல்லிடுவாங்க. எல்லாமே அந்த மாதிரி தாங்கும் போது சிக்கன் கடை இருக்குது. இதே சுப்பிரமணியபுரத்தில் வந்து சிக்கன் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் போனால் அந்த பையன் வந்து கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான். தம்பி குழம்புக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக சின்னதாக நல்ல எலும்பு கறியாக போட்டு கொடுப்பான். பிரியாணி அப்படின்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக அதுவும் எலும்பு கறி. ஏன்னா நான் எலும்பு கறி தான் 199.9% நான் எலும்பு கறி மட்டும் தான் வாங்குவேன் ஒழிஞ்சு தனிக்கறி எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிடவும் மாட்டேன், எனக்கு கோவம் பழியாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான். அதே மாதிரி ஆட்டுக்கறி, நம்ம கோணர் கடை ஆட்டுக்கறி இருக்குது, நல்லா இளம் குட்டியாக நல்லா அங்கனே நின்று இவர் வெட்டி அழகாக சின்ன சின்னதாக கொடுப்பேன். அந்த அன்றைக்கெலாம் வெட்டி கொடுத்தான்னு நினைக்கிறேன் தான். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிற ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலையை போட்டு கூட ஒரு 1-2 குழம்பு வைப்பாங்க. அதுக்கு பேர் 1-2 குழம்பு. எங்கள் அம்மா அந்த காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இருக்காது சரியா, வெறும் இப்படி புளியா கரைச்சி ஊற்றும், இப்படி ஒரு வெங்காயம் கிடக்கும், ஒரு தக்காளி கிடக்கும். அந்த காலத்தில் ஏது ஃப்ரிட்ஜு வச்சு அப்படி தான் குழம்பு ஊற்றும். இப்போ என்னையவே நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க. 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா கொடுத்து 1000 மீன் குழம்பு வைக்க தெரியும். ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் கிடக்கிறது ஒன்றுமே இல்லைப்பா, என்ன இருக்குதுன்னு பார்த்து வைப்பானா கூட ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, 3ஐயும் கரைச்சி ஊற்றி அப்படியே ஒரு குழம்பு, வெங்காய குழம்போ தக்காளி குழம்போ ஏதோ ஒரு பேர், நம்ம வைக்கிறது தான் பேர். இப்படி வச்சு நான் எதையோ ஒன்று ஓட்டிடுவேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இல்லை வாய்க்கு நல்லா உனக்கே வேணும்ப்பா, எனக்கு இந்த மொச்சை போட்டு எனக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பீங்களப்பா, புளி குழம்பு, அதை வச்சு கொடுப்பார். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், மாங்காய் நறுக்குவேன். பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மாங்காய் நறுக்கிறப்ப என்ன பண்ணுவேன், ஒன்று ஒரு சைடு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன், இல்லை 2 சைடு எடுத்துகிட்டு ஒரு கொட்டை இருக்குது, அந்த கொட்டை தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்குது. நேற்று மீனுக்கு வந்து நான் முழு மாங்காயுமே போட்டுட்டேன். அப்படிங்கும்போது ஒரு கொட்டை கிடக்கு. இப்போ என்னை குழம்பு வை அப்படின்னா கூட இப்போ எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை. அழகாக என்ன பண்ணுவேன், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கிற 2 கத்திரிக்காய், அந்த மாங்காய் கொட்டை, அதுக்கப்புறம் 2 மொச்சை எல்லாம் போட்டு சூப்பராக செம்மையாக ஒரு புளிக்குழம்பு வச்சுருவேன். இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, சமைக்கவே தெரியாத ஒருத்தி மீன் எடுத்து வீடியோ போட்டிருந்தான். நானும் பார்த்தேன். அதை வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கரெக்டான கேள்வி கேட்டாங்க. மாமா மீன் நல்லா இல்லைன்னு சமைச்சு திங்காமல் எப்படி தெரியும்னு சொல்ல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நான்வெஜ் பொருள் வாங்கினா அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். இந்த முட்டா பூனா இருக்கார்ல, ஒன்று அவுத்து காமிக்கிறதுக்கு மட்டும் நல்லா தெரியும் சரியா, காதல் பண்ண சொல்லு, நல்லா கரட்டி காட்ட சொல்லு, அது மட்டும் பக்காவாக பண்ணுவான். காலையில் மீன் ஏற்கனவே ஆல்ரெடி மீனெல்லாம் தந்து நிறைய தடை போட்டுட்டாங்க, மீன் கிடைக்கல. நேற்றே எங்கள் மீன்காரவங்களுக்கு எங்களுக்கே அந்த மீன் வாங்க கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு பிடிச்சிட்டேன். ஆனால் அந்த மீன் வந்து பார்க்கும்போதே கண்ணு நல்லா பளபளன்னு தெரியுது. நல்லா போய் எல்லோரும் அந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். கண்ணு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது.
ரெண்டாவது வெலை மீன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ரத்தம் சொட்டுற மாதிரி அந்த மீன் இருக்காது. வெலை மீனுனாலே வெள்ளையாக இருக்கிறதுக்கு பேர் தான் வெலை மீன். அவள் காட்டினோடனே நான் சொன்னேன், இது வெலை மீன் தானடா அப்படிங்க. ஆமாப்பா அப்படின்னு. நாங்களும் இந்த வெலை மீன் தான் வாங்கலாம்னு நினச்சோம். சரி வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த சங்கரா மீன், அதுக்கப்புறம் வந்து இந்த இவருக்கு என்னமோ அந்த கிழங்கா மீன் அது போய் சாப்பிடுவேன்னு சொன்னார். நான் வந்து எனக்கு கிழங்கா மீன் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு முள் அதிகமாக வச்ச மீன் தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை ஒன்று வாங்கணும் பொரிக்கிறதுக்காக. இந்தா வச்சுட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, நேற்று வாங்கிட்டு வந்ததுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பார்த்தேன் சட்டி வந்து கிண்டுறேன், சட்டி பத்தலை. அவ்வளோதான். எங்கள் 4 பேருக்குமே இந்த ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த பாருங்கள், நேற்று நான் இந்த பாருங்கள், நேற்று முழுக்க அந்த பாத்திரம் நிறைய இருந்துச்சு. மீன் குழம்பு, மீன், இந்த மாங்காய் 2 கிடக்கா. இதை பாருங்கள், வெறும் மண்டை. இது பூராமே மண்டை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வால், கிழங்கா வால். இது வந்து மண்டை. இது ஒரு துண்டு. அவங்க துண்டு எப்படி போட்டு கொடுத்தாங்களோ இது எல்லாமே அப்படியே கிடக்கா. எப்படி இருக்கும் குழம்பு? இது பாருங்கள், நேற்று வாங்கினதுல எக்ஸ்ட்ரா இதை போடுறதுக்கு பாத்திரம் பத்தலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது மஞ்சப்பாறை மீன், இதுவும் மஞ்சப்பாறை தான். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பிடிச்சது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த பாருங்கள், இந்த ஐஸ் கட்டியாக இருக்குது. நேற்று நிறையா இருக்கிறனால நிறையா பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்பு இருக்குது. பொரிச்ச மீன் இந்தா ஒரு 3 துண்டு கிடக்குது. இந்த இதில் ஒரு 2 துண்டு இருக்குது. இன்றைக்கி நான் எதுவுமே சமையலே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொன்னான்னா, எனக்கு ரத்த பொரியல் வச்சு கொடுப்பா, அன்றைக்கி நீ வச்சு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன்னா அந்த கடற்கரை அந்த அண்ணன் வந்து உப்பு சேர்த்தாருனா அளவாக சேர்ப்பார். அவன் பையன் வந்து உப்பை கொட்டி போடுறான். சின்ன பையன் போல இருக்கு, அவனுக்கு அளவு தெரியாமல் போட்டு இது பண்ணி போடுறான். அப்படிங்கிறனால அந்த வெலை மீனை பார்த்தா அது நல்ல புது மீன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வந்து சொன்னாங்க. சமைச்சு சாப்பிடாமல் எப்படி மாமா தெரிய போகணும். இவன் என்ன தெரியுமா பண்ணுவா, புச்சிக்கிட்ட வீடியோ கால் பேசுகிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். வீட்டில் இருக்க வேலையில் வீட்டில் இருக்க ஒட்டடையவே அடுக்க வக்கில்லாத வக்கத்தவ மீன் வாங்கி கொண்டே காலையில் எனக்கு தெரியல சரியா, ஏதோ ஆர்டர் போட்டு விட்ருப்பார் உங்களுக்கு. ஏன்னா இவர் இங்கே வீட்டுக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது ஆர்டர் போட்டுருப்பார் உங்களுக்கு ஆன்லைனில். முதல்ல எங்களுக்கு தான் ஆன்லைனில் வரும். நான் சொன்னேன், இந்த இருக்கிற மீன் கடைக்கு எதுக்கு நான் போய் ஆன்லைனில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், வீட்டில் என்ன புட்டுங்கிற வேலை பார்க்குறீங்களா? நீ உட்காந்துக்கிட்டு புடுங்குறியா, இல்லை அவன் உட்காந்துக்கிட்டு புடுங்குறானா? வண்டி எடுத்துகிட்டு போகலாம்ல. போய் சரி என்ன வேணும் ஏது வேணும் மீனை வாங்கிக்கிட்டு சொன்னால் காசு வேணும்னா காசு. ஏன்னா நீ கலட்டி காட்டுறது ஒருத்தன், கறி மீன் கேட்குறது இன்னொருத்தங்கிட்ட இல்லை. ஏன் புருஷங்கிட்ட தான் கேட்குறேன். எந்த புருஷங்கிட்ட கேட்குற? ஆப்ரேஷனுக்கு கையெழுத்து போட்டானே சரத்தை அந்த புருஷனா? ஆதார் கார்டில் புருஷனுக்கு இருக்கானே அவனா? இல்லை துபாய்க்காரன்ட்ட திறந்து காமிச்சு காட்டினியா அவனா? இல்லை இப்போ இருக்கிற பூச்சியா எவண்டி உனக்கு புருஷன்? எனக்கு நான் புருஷன் ஒருத்தர் இருக்கிறேன், அவன் வாட்டுக்கு எங்கிட்டோ கிடக்குறேன். நான் என் கண்ட புருஷன் கூடனாவது கள்ள புருஷங்கிறதுனால வாழ்கிறேன். நீ எந்த புருஷங்கிட்ட வாழ்கிற? டே உலகத்தில் பார்த்துக்கங்கடா, காதல் பண்ணவும் கலட்டி காட்டாவும் புச்சியா, ஆனால் கறிமீன் வாங்கி திங்கிறதுக்கு இவங்கிட்டேன். ஏன் கடைக்கு கிளம்பி போ, வாய் பூனா பேசுகிற. ஏன் ஒரு வண்டி ஓட்ட தெரியாத? ஓ மையங்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, வண்டி எடுத்துகிட்டு போ. அப்படியே பார்த்தா பெரிய டான்னு டக்கர் பெரிய சீனெல்லாம் போடுறியே. ஒரு பொம்பளை வண்டி ஓட்ட கற்றுக்கணும், கார் ஓட்ட கற்றுக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி என்ன பண்ணணுங்கிறது தெரியணும். மற்றவங்க மட்டும் எப்படி பேசுகிறோம், வெள்ளை பாயாசத்துறது வாய் வீண வரைக்கும் பேசுகிற. அதிலே தான் ஊறி போல இருக்கு. அதான் சொல்கிறல்ல, நீ 14லே பழுத்தவளாச்சே, அப்புறம் உனக்கு அது மட்டும்தானே தெரியும். 14 வயசுலேயே 14,000 ஆம்பளையை பார்த்தவன் நீ. அதை கண்டு இவனை பார்த்து நகையை வாங்கி கரெக்ட் பண்ணி தானே நீ இவனை வந்த. சொல்லு பாப்பா, நீ முதல்ல இவனுக்கு கூத்தியாதான் வப்பாட்டி தான், இவன் பொண்டாட்டியே கிடையாதுங்கிறத கூடிய சீக்கிரம் எல்லாமே வெளியே வரும். நான் சொல்கிறது வேணா உங்கள் எல்லாருக்கும் பொய்யா இருக்கலாம். ஒரு நாள் உண்மை வரும்போது ஐயோ அன்றைக்கே சூர்யா வந்து தலையால் அடித்தாலே கேட்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஒரு பொண்டாட்டின்னு இருக்கிறவ எப்படிங்க ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் இருப்பா? சொல்லு பார்ப்போம். புருஷனு ஒன்றுமே இருக்காதா? அவங்களோட அவங்க அப்பா பேர் இதுதான் சொல்லி இருக்குது. இவனுக்கு இவ கொண்டாட்டியா, இல்லை இவனுக்கு இவ புருஷனா? இவன் வந்து புள்ளிய மேய்க்க வந்தா ஆயாவா வந்தவளை தான் இவன் தான் என்ன சொல்கிறது, பாயா கொடுக்க வர்ற ஆயாவையே விட மாட்டியான். இந்த ஆயாவை விடுவானா? கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டியான்னு வச்சுக்கோங்க. ஏன் மீன் மார்க்கெட்டில் பக்கத்தில் தானே கடை இருக்கும். 2 பேரும் போயிட்டு மீனை வாங்கிக்கிட்டு உனக்கு பிடிச்சதா பார்த்து மீன் வாங்கிட்டு அது வர வேண்டியதானே. உனக்கு சமைக்க தெரியலேன்னு சொல்லு, புரியுதா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். இந்த தங்கச்சியை டெய்லி ஒரு குழம்பு வைங்கிறாளுங்க. என்னைக்காவது சமைச்சு நீ லைவாக வீடியோ போட்டிருக்கியா, இல்லை வீடியோ எடுத்து நீ போட்டிருக்கியா? ஓ சமையல் லட்சணத்தை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. யாராவது காலையில் 11 மணிக்கு வாங்கின மீனை 3 மணி 4 மணி வரைக்கும் வச்சிருந்தா கவிச்சி வருமா வராதா, கெட்டு போகுமா போகாதா? இந்த அட்டிக்கிற வெயிலுக்கு ஆளே கருகி போகிறோம். அந்த மீன் என்னத்துக்காகும்? ஏற்கனவே பிரசான மீனெல்லாம் இப்போ வர்றதில்லை. 1 வாரம் 10 நாள் 1 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்ச மீன் தான் வருது. நான்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று போனோம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நான் 10-10:30 நான் சமைச்சிட்டேன் தெரியுமா உங்களுக்கு. 10:30 மணிக்கெலாம் நான் குழம்பு வச்சிட்டேன். நான் எந்த நான்வெஜ் வாங்கிட்டு இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் லைவை போடுவேன், உட்காருவேன், நான் பாட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படிங்கும்போது 11 மணிக்கு வாங்கின மீனை 4 மணிக்கு சமைச்சா எப்படி இருக்கும்? இவ சமையல்லாம் என்ன மாதிரி டான் 1 மணிக்கு சமைச்சு 2 மணிக்கு திங்கிறவன் நினச்சிங்களா? இவளை வந்து நல்ல இதாக இருந்தால் நீங்களே போய் எல்லோரும் போய் கேளுங்க.
சரி நீ ரொம்ப யோக்கியஸ்தினேன். யாரு அவன் இவன் பேரை சொல்லி வந்து போட்டிருந்தான். அவன் என்ன கேட்டான், சமைச்சு பார்க்காம எப்படி தெரியும்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தானே நீ பொறிச்சு பார்த்து கெட்டு போச்சுன்னு சொல்லி தானே சொல்லிருக்க. அவன் சொன்னா தானே நீ செஞ்சிருக்க. அது எப்படி இவன் சொல்லிட்டான்னு சொல்லி டக்கு டக்குன்னு அந்த மீனை நாளை எடுத்து போட்டு அப்படியே மசாலா போட்டு அப்படி 2 மீனை மட்டும் மசாலா போட்டு பிரட்டி அப்படியே காட்டுறாங்களாம். ஜனநாயகம் மூத்திரத்தை எதுக்கு நீ குடிக்கிற? எப்படி உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே நீ அவங்கள பேசுவியா? அடாடா உன்னை யாரும் குறையே சொல்லக்கூடாது. நீ பார்க்குற குடும்பம் நடத்துகிற குடும்ப லட்சணத்தை தான் எல்லாரும் பார்க்குறாங்களே. நீ நல்ல பொம்பளை வீடை சுற்றி ஒரு விளாக போடு. சரி வீடை கூட விடு, அது ஒரு சுடுகாடு, அது நீ குடும்பத்தை லாய்க்கல. வீடியோ காலில் அவுத்து காட்டி அவசரத்தனம் பண்ணுறதுக்கு உனக்கு நேரம் பார்த்தாது. ஏன் சமைப்பி இல்லை, சோறு திம்பி இல்லை, சோறு ஆக்கவில்லை, குழம்பு வைப்பி இல்லை, அப்படியே லைவை போடு, ஒரு வீடியோவை போடு. வாங்கடா மீன் குழம்பு வைக்கலாம், வாங்கடா கறி குழம்பு வைக்கலாம், கோலா உருண்டை போடலாம், என்னது ஏதோ ஒரு குழம்பு, சாம்பாரோ பொரியலோ அவியலோ ஏதோ ஒன்று வச்சு நீ என்னைக்காவது லைவ் போட்டிருக்கியா? நீ சமைச்சு காமிச்சா தானே அந்த பிள்ளைங்க உன் சமையல் எப்படி இருக்குன்னு தெரியும். மீன் வைக்க தெரியாமல் நீ எதுக்கு மீன் கடைக்காரனை போய் குறை சொல்கிற? சொல்லு பாப்பா. மீன் கடைக்காரனை போய் குறை சொன்னால் உன்னை எல்லாம் இதாக போயிருமா? எனக்கு தான் மீன் வாங்கி கொடுக்குறேன், கறி வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். நான் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இது இப்படி அதை பண்ண. எனக்கு வெட்டும் போது எலும்பு கறியாக வேணும், 2வது சின்னதாக வேணும். பிரியாணினா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாளைக்கு பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்கிறீ எச்சக்கலை அப்படியே நல்லதாக வாங்கி கொடுத்துட்டாலும் சமைச்சு தள்ளிடுவேன். முதல்ல நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கினா 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சமைச்சிடணும். இல்லைன்னா நீ இப்போ இருக்கிற வெயிலுக்கு நாத்தம் வந்துடும். அதுக்கு தான் பழமொழி சொன்னேன், ஆட தெரியாதவ தெருக்கோணம்னு சொன்ன மாதிரி இவளுக்கு சோறாக்கவும் தெரியாது, குழம்பு வைக்கவும் தெரியாது. இவ சமைக்கிறத நாயோட திங்காது. ஏன்னா இந்தாலே பார்த்தீங்களா, இவனே 23 வருஷம் இந்த கையில் சோறு தின்னுட்டு இந்த இன்னைக்கு ருசியை பார்த்தோன்னா பார்த்தீங்களா, அங்கே பச்சை தண்ணினா குடிக்கிறான். ஏன்னா அவங்க 2 நாளைக்கு என் கையில் சாப்பிட்டாங்கன்னா ஏன் ருசி கட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இவ சோத்தை திங்க மாட்டாங்க. ஏதோ அந்த நாய் இவ ஆக்கி போட்ட சோத்துல அந்த நாய்க்குட்டி பூரா செத்து போச்சு தின்னுபுட்டு. அப்படி சமப்பா நான் வாய்க்கு ருசியா. இவ்வளோ ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சரி நீ சூர்யாவை கழுவி ஊற்றுறதெல்லாம் இருக்கட்டும், சூர்யா லைவை போட்டுக்கிட்டே இந்த இப்படியே சமைச்சு பிடிக்கிறா. அதே மாதிரி நீ ரோசம் உள்ள என்ன பண்ணுற, லைவை போட்டுக்கிட்டே மீன் குழம்பு வைக்கிறது, கறி குழம்பு வைக்கிறது, மற்ற குழம்பு வைக்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும் உன் சமையலை வீடியோ மட்டும் நீ எடுத்து போடு அப்படின்னு சொல்லி. அதான் ஐர மீனை போட்டாலே பார்க்கலையா நீங்கள்? உசுரோட தூக்கி போட்டாலே டுங்கு 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 டுங்குன்னு கொதிச்சு பார்க்கலையா? உயிரோட ஐர மீன் குழம்பு வச்ச ஒரே மூதேவி இவதான். சரி அனுமா பெரிய குடும்பமே நடத்துகிற மாதிரி தான் பேசிக்கிறது. அதில் என் கூட இருக்கா பாரு ஒரு பண்ணாடை வாரிசை சுமந்தவ, என் வர்க்கத்தை வளர்க்குறவ. மற்றவெல்லாம் பாறாங்கல்ல பத்து பாடையில் படுத்துருப்பா அவளுக்கு அவ்வளோ இருக்கு. தூமையை குடிக்கி இவன் லேசப்பட்ட தூமையை குடிக்கலடா, எங்கிட்டு வலிச்சு நான் கடமை நக்கிடுவேன். இந்த குழம்பு கிடக்கு, சோறு கிடக்கட்டும், நான்லாம் கஞ்சி தான் குடிக்க போகிறேன். இன்றைக்கெல்லாம் ஒன்றும் சமைக்கிற ஐடியா இல்லை. இந்த வாஷிங் மிஷின் ரூமில் கிடக்குது 3 ரவுண்ட் துணி. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் வரட்டு இருக்காங்க. அதனால் பார்த்துக்குவோம். முதல்ல வேலையெல்லாம் சமைச்சு லைவ் போட சொல்லுங்கடா. எச்சக்கலை விடிய 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 அவங்ககிட்ட போய் அப்படியே வச்சு தள்ளுறதுக்கே நேரம் பத்தாது. இப்போ தான் மீன் வந்து சொல்லிருச்சு. இப்போ அவங்க போய் நல்ல மீன் வாங்கி கொடுத்தா அவள் சமைச்சு தள்ளிட போகிறான். கருமண்டா இதெல்லாம் ஒரு இதுன்னுக்கிட்டு பேச வர வந்துடுது.